ஷாலோம். Praise God, Day 120. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை காணலாம். எண்ணாகமம் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பயணத்திற்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கலாம். முதலாவதாக பாளையத்தின் ஒழுங்கை பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. யுத்த வீரர்களும் கணக்கிடப்பட்டார்கள். ஜனங்கள் ஆபிரகாமுடைய புத்திரர் என்று அறிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. தங்கள் கொடியை அறிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் யாரை சார்ந்தவர்கள் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எண்ணாகமம் 3ஆம் அதிகாரத்திலே லேவி கோத்திரத்தாரை குறித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் கூறுகிறார். இந்த லேவி கோத்திரத்தார் ஆசரிப்பு கூடாரத்தின் முழு பொறுப்பை கவனித்தார்கள். முதலாவதாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் பொழுது எண்ணாகமம் 1இல் லேவியருடைய கோத்திரம் கணக்கெடுக்கப்படவில்லை. லேவி கோத்திரம் எனது ஆரோனுடைய ஆசாரிய பணியிலே உதவி செய்யும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவருமே ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எல்லா லேவியர் ஆசாரியர்களும் அல்லவே. ஆரோன் வம்சத்தினர் மட்டுமே ஆசாரிய ஊழியம் செய்ய தேவன் அனுமதி கொடுத்திருந்தார். இந்த ஆசாரியத்துவம் நியூ டெஸ்டமென்ட் படி பார்த்தால் கொஞ்சம் எதிரடையாகவே இருக்கிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 5-9 வசனத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கலாம். அப்போ பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு முறைதான் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செல்ல வேண்டியவனாக இருந்தான். புதிய ஏற்பாட்டிலே யாராயிருந்தாலும் எந்த நேரத்தில் பிதாவினிடத்தில் சேரும் ஒரு ஸ்லாக்கியத்தை எந்த நேரத்திலும் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். எபேசியர் 2ஆவது அதிகாரம் 18வது வசனத்தில் அதை வாசிக்கலாம். எபேசியர் 3:2, எபிரேயர் 10வது அதிகாரம் வசனங்கள் 19 22வது வசனம் வரை நாம் வாசிக்கும் போது நாம் இதை அறிந்து கொள்ளலாம். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அதுபோல் அடிக்கடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து மகிழும் பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். லேவியரை எப்படி நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரோ அதுபோல் நம்மையும் ஒவ்வொருவராய் விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தை நம்மை அவருக்கு சொந்தமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை. இதனால் தான் தேவன் லேவி கோத்திரத்தாரை தனக்கென்று தெரிந்து கொண்டார். லேவி கோத்திரத்தில் ஒரு மாதத்திற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் கணக்கிட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி கணக்கு எடுத்த போது லேவியின் 3 குமாரர்கள் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களின் குடும்பம் கணக்கிடப்படுகிறது. லேவி புத்திரரை தனது பணிக்கென்று தேவன் சிறப்பானவர்களாக எண்ணுகிறார். கெர்சோம் புத்திரர்கள் வாசஸ்தலத்தையும் கூடாரத்தையும் அதன் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல், மறைவு, வாசஸ்தல தண்டையில், பலிபீட தண்டையில் சுற்றிலும் இருக்கிற பிரகார தொங்கு திரைகள், பிரதான வாசல் மூடு திரை, அவர்களுக்குரிய வேலைக்குரிய கயிறுகள், இவை எல்லாவற்றையும் பொறுப்பாய் கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆலய பிரகாரத்திலே சாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் இதை வாசிக்கலாம். பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருக்க வேண்டும். ஆரோனும் அவனுடைய பிள்ளைகள் மட்டுமே இதை செய்யப்பட வேண்டும். இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவைகளை சுமக்கிறதற்கும் பாதுகாக்கிறதற்கும் மாத்திரமே கெர்சோம் புத்திரர். கோகாத் புத்திரருக்கு ஆண்டவர் கொடுக்கிற பணி அவர்கள் பெட்டி, மேஜை, குத்துவிளக்கு, பீடங்கள், ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகள், தொங்குதிரைகள் அவர்களே எடுத்துக்கொள்ள வேண்டும். மெராரி புத்திரருக்கு ஆண்டவர் கொடுக்கிற பணி என்ன? கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. ஏன்னா அவங்க வாசஸ்தலத்தின் பலகைகள், தாழ்பால்கள், தூண்கள், பாதங்கள், அதனுடைய எல்லா பனிமூட்டுகளும், மேலும் சுற்று பிரகாரத்தின் தூண்கள், அவைகளின் பாதங்கள், முளைகள், கயிறுகள் இவைகளை சுமந்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியின் புத்திரர் 30 வயது முதல் 50 வயது வரை அவங்க பணியை செய்ய வேண்டும். 25 வயதிலே 5 ஆண்டுகள் அவங்க பிராக்டிஸ் எடுக்கணும். 30வது வயதில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதே போல் தேவனுடைய பணியிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வர்ஷிப், சுமக்கக்கூடிய ஒர்க்காக இருக்கலாம், ப்ரேயராக இருக்கலாம், ப்ரொடெக்ஷனாக நம்ம அந்த சர்ச்சு மற்ற காரியங்களை பாதுகாக்கிற பணிவிடைகளாக இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரே விதமான ஒர்க் கிடையாது. எந்த வேலையை நமக்கு ஆண்டவர் கர்த்தர் தந்திருக்கிறாரோ அதை நாம் செய்து
மிஞ்சிய காரியத்தில் தலையிட்டு தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகாதவாறு நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நாம் எந்த அளவிற்கு உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, தேவன் எங்களை எந்த பணிக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பணியிலே உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாய் இருக்கவும், நாங்கள் உம்முடைய காஸ்பலை அறிவிக்கும் போது ஒரு குட் ஸ்டூவர்டா இருந்து உம்முடைய மகிமைக்கான காரியத்தை மாத்திரம் தொடர்ந்து செய்ய பலன் தாங்க. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.